ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்டர்நெட் இல்லாமல் எப்படி வந்துட்டு உங்கள் கம்பெனியில் வந்துட்டு ஃபைல் ஷேரிங் பண்ணுறது, எப்படி வந்து ரிமோட்டில் எடுக்கிறது, எப்படி வந்து லைவ் சேட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு உங்கள் கம்பெனியில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 100 எம்ப்ளாயி வந்து இருக்காங்க. அதில் வந்துட்டு ஒரு 10 பேர் மட்டும் இந்த மாதிரி ஃபைல் ஷேரிங் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் வந்துட்டு கேட்கலாம், நான் வந்துட்டு இந்த சிஸ்டத்தில் இருக்கிற டாக்குமெண்ட் பார்க்குறதுக்கு அந்த ஃபோல்டரில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஷேரிங் பண்ணிட்டேன்னா இவர் வந்து எடுத்து பார்க்கலாம்ல அப்படின்ட்டு. நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறப்ப இவர் தான் எடுத்து பார்ப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா உங்களோட கம்ப்யூட்டர் நேமோ இல்லாட்டி ஐபி அட்ரஸோ தெரிஞ்சதுன்னா உங்கள் கம்பெனியில் இருக்கிறவங்க யார் வேணாலும் உங்களோட ஷேரிங் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், என்ன வேணாலும் எடிட்டும் பண்ணலாம், டெலிட்டும் பண்ணலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இதனால் உங்களுக்கு என்ன யூஸ்னா, இதுக்கு வந்து இன்டர்நெட் வந்து தேவையில்லை. உங்கள் கம்பெனியில் வந்துட்டு மெயின் 2 ரீசனுக்காக தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. ஒன்று வந்துட்டு உங்களுடைய இன்டர்நெட் பேண்ட்வித்தை வந்து சேவ் பண்ணுறது. இன்னொன்று வந்துட்டு ஹேக்கர்ஸ் வந்து யாருமே வந்துட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து வெளியே இருந்து யாருமே வந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த 2 ரீசனுக்காக தான் நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இதுக்கு வந்து இன்டர்நெட் வந்து எதுவுமே தேவையில்லை. உங்கள் கம்பெனிக்குள்ளே ஒரு 100 எம்ப்ளாயி இருக்காங்கன்னா யார் வேணாலும் ஃபைல் ஷேரிங் பண்ணிக்கலாம். யாருக்கு அனுப்பணுங்கிறது நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அந்த 50 பேர்த்தில் வந்துட்டு ஒரு 10 பேர் ஷேரிங் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ளே கூட பார்க்க முடியாது. ஓகே, இப்போ அந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த 2 கம்ப்யூட்டர் நான் வந்து டெஸ்டிங்காக உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் 50 கம்ப்யூட்டர் வச்சுருந்தீங்கன்னா இதே சேம் மெத்தட் தான். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, உங்கள் கூகுளில் போயிட்டு Softros LAN Messengerன்னு டைப் பண்ணுங்கள். இது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஒரு EXE நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஷேரிங் பண்ணிவிட்டு எல்லா கம்ப்யூட்டருக்கும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொடுத்துட்டு சர்ச் கொடுக்குறேன். இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கில் போயிட்டு அதோடய வெப்சைட்டில் போயிடும். இப்போ இதில் வந்துட்டு டவுன்லோட் கொடுத்துரும். இதுக்கு வந்து எந்தவித கான்ஃபிகரேஷன் வந்து எதுவுமே நீங்கள் வந்து பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணால் மட்டும் போதும். ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து டிடெக்ட் பண்ணிடும். இப்போ மறுபடியும் நான் டவுன்லோட் கொடுக்குறேன். இப்போ டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிட்டு கொடுத்துட்றேன். இப்போ இதை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். இதை வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு ரன்னு எஸ்ஸு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு அக்ரி கொடுத்துருங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபினிஷு தான் கொடுத்துட்டு லான்ச் கொடுத்துருங்க. இப்போ வந்து ஸ்டார்டப்பில் வந்துடும். இப்போ வந்துட்டு உங்கள் டாஸ்பாரில் கீழே வந்து அந்த ஆரஞ்சு கலர் வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி வந்துச்சுன்னா அவ்வளோதான். இதுமாரி நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. இன்னொருத்தர் வந்து உங்கள் நெட்வொர்க்கில் வந்து இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கம்ப்யூட்டர் நேம் வந்து அதில் வந்து காட்டும். இப்போ அதேமாரி இங்கேயும் நான் வந்து இன்னொரு கம்ப்யூட்டரில் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஷேரிங்கில் இருந்துச்சுன்னா அந்த EXE டவுன்லோட் பண்ணிங்கள அதை வந்து ஷேரிங் பண்ணி இன்ஸ்டால் கொடுத்துருங்க. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் 2லேயுமே நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி காட்டுறேன். சேம் சாஃப்ட்வேர் தான். அதே மாதிரி தான். ஓகே, நெக்ஸ்ட்டு அக்ரி, நெக்ஸ்ட்டு ஃபினிஷு. எந்தவித கான்ஃபிகரேஷன் எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கனாவே போதும். இப்போ ஸ்டார்டப்பில் வந்துடும். இப்போ வந்துட்டு நீங்கள் கம்ப்யூட்டரில் போயிட்டு இது எப்படி இங்கே வந்து நம்ம சேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த அட்மின் இருக்கும் பாருங்கள். இந்த கம்ப்யூட்டர் நேம் வந்து உங்களுக்கு இங்கே காட்டும். ஜஸ்ட்டு அதை ஒன்ஸு கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு இங்கே வந்து நீங்கள் ஹாய் கொடுத்தீங்கன்னா போதும். ஆப்போசிட்டில் அவங்களுக்கு வந்து ஹாய் காட்டும் பாருங்கள். இன்டர்நெட்டில் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட் இது வந்து ஆன்லைன் சாஃப்ட்வேர் தான். இப்போ அவங்க மறுபடியும் ரிப்ளை கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே காட்டும் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வந்து மாற்றி நீங்கள் வந்து ஷேரிங் பண்ணிக்கலாம். ஃபைல் ஷேரிங்கும் பண்ணலாம். இங்கே வந்துட்டு மேலே பாருங்கள் இந்த சென்ட் ஆப்ஷன் இருக்கும். சென்ட் ஃபைல். இது வந்து நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு வந்து ஒரு ஃபைலோ வீடியோவோ டாக்குமெண்ட்டோ இமேஜோ நீங்கள் அனுப்பலாம். கொடுத்துட்டு சென்ட் ஃபைலில் போய் ப்ரௌசரில் போயிட்டு நீங்கள் எதை அனுப்புன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அனுப்பிடுங்க.
இப்போ நான் ஒரு ஃபைல் வந்து செலக்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இங்கே வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ ஓப்பன் கொடுக்குறேன். நான் இங்கே அனுப்பின ஃபைல் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு செகண்டில் வந்து போயிடுச்சு. அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிமோட் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இப்போ உங்கள் கம்ப்யூட்டர் வந்துட்டு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா ஆப்போசிட்டில் நீங்கள் இந்த மாதிரி சேட்டிங் பண்ணுறீங்களா, அவங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். நீங்கள் மேலே வந்து இந்த ரிமோட்டை கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து எஸ்ஆர்னு கேட்கும். ஆப்போசிட்டில் நீங்கள் ஒருத்தர் வந்து ரிமோட்டில் உங்கள் கம்ப்யூட்டர் எடுத்து பார்க்குறாங்களே, அவங்க வந்து எஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இங்கே ரிமோட் வந்து கனெக்ட் ஆயிரும். அதாவது உங்கள் கம்ப்யூட்டர் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எடுத்து பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், ஏதாவது வந்து எக்ஸலில் இந்த மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா நம்ம ஒருத்தர் சொல்லி தருவாங்களே, அவங்களுக்கு வந்து டைரெக்டாகவே நம்ம கம்ப்யூட்டர் வந்து இந்த மாதிரி எடுத்து காட்டுறது ரிமோட்லேயே. ஒரே சாஃப்ட்வேரில் வந்துட்டு நீங்கள் சேட்டிங் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து எப்படியே ஃபைல் ஷேரிங் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து ரிமோட் ஷேரிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். பாருங்கள், உங்கள் கம்ப்யூட்டர் அவங்க வந்து டைரெக்டாக எடுத்து இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் இருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.